வணக்கம். சிந்தனை களம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தமிழ்நாடு எப்பொழுதுமே அனைத்து துறைகளிலும் இந்திய ஒன்றியத்திற்கே முன்னோடி மாநிலமாக வழிகாட்டுகின்ற ஒரு மாநிலமாக இருந்து வருகிறது என்பதை நாம் அறிவோம். அந்த வகையில் தகவல் தொழில்நுட்ப துறையிலும் இந்தியாவிற்கே முன்னோடியான ஒரு மாநிலமாக தமிழ்நாடு தான் இருந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவிற்கே முன்னோடியாக என்று சொன்னால் தகவல் தொழில்நுட்பத்திற்கென்று தனியான ஒரு கொள்கையை, மாநிலத்திற்கென்று ஒரு கொள்கையை உருவாக்கிய அரசு என்பது திமுக அரசு தான். அன்றைய முதலமைச்சராக இருந்து தலைவர் கலைஞர் தான் அதை உருவாக்கி இருக்கிறார். அந்த வகையில் இன்றைக்கு இங்கே அங்கங்கே நின்று கொண்டு இருக்கின்ற மிகப்பெரிய கட்டடங்களாக உயர்ந்து நிற்கின்ற மென்பொருள் நிறுவனங்கள், டைடல் பார்க் போன்றவை எல்லாம் திமுக அரசினுடைய சாதனைகளாக இன்றைக்கு நம் கண்முன்னே நின்று கொண்டிருக்கின்றன. அதன் தொடர்ச்சியாக இன்றைய திமுக அரசு தகவல் தொழில்நுட்பத்தில் தமிழ்நாட்டை முதலிடத்திற்கு கொண்டு வர வேண்டும், தமிழ்நாடு என்பது ஒரு சர்வதேச மையமாக மாற வேண்டும் என்ற ஒரு உறுதியுடன் செயல்பட்டு வருகிறது. அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் சென்னையில் தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த ஒரு கருத்தரங்கம் நடந்திருக்கிறது, சர்வதேச கருத்தரங்கம். அதில் உரையாற்றிய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின், தமிழ்நாடு என்பது சர்வதேச தொழில்நுட்ப மையமாக மாறுகின்ற அளவிற்கு எங்களுடைய அரசினுடைய கொள்கைகளும் அதனுடைய செயல்பாடுகளும் அமையும் என்று உறுதி அளித்திருக்கிறார். இன்று நாம் அது குறித்து தான் பேச இருக்கிறோம். நம்மிடையே கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக தொழில் முனைவோர் திரு வாஷிங்டன் சிவா நம்மோடு இணைந்திருக்கிறார். அதேபோல் மென்பொறியாளர் திரு உதயகுமார் நம்மோடு இணைந்திருக்கிறார். நம்மோடு அடுத்ததாக தனியார் மென்பொருள் நிறுவனத்தினுடைய இயக்குனர் திரு பிரசாத் கோவையிலிருந்து அடுத்து இணைய இருக்கிறார். இவர்களுடைய கருத்துக்களை நாம் பதிவு செய்யலாம். உங்கள் 2 பேருக்கும் என்னுடைய வணக்கம். முதல்ல சிவா, உங்ககிட்ட இருந்து இப்போ நடந்த இந்த கருத்தரங்கம், சர்வதேச கருத்தரங்கம் இருக்கு இல்லையா, 2 நாட்கள் நடந்த அந்த கருத்தரங்கத்தில் பல்வேறு செய்திகள் பேசப்பட்டிருக்கின்றன. நிறைய துறை சார்ந்தவர்கள், இன்னும் சொல்ல போனால் சர்வதேச நாடுகளில் இருந்தெல்லாம் கலந்து கொண்டிருக்கிறார்கள். தகவல் தொழில்நுட்பம் என்பதை யாருமே இனிமேல் தவிர்க்கவே முடியாது, அது இல்லாமல் எந்த துறையுமே இல்லை அப்படின்ற அளவுக்கு இன்னைக்கு நம்ம வந்துட்டோம். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இன்று சென்னையில் நடந்த அந்த 2 நாள் கருத்தரங்கு, அது எப்படி பார்க்குறீங்க நீங்க? எப்படி? வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். நான் அமெரிக்காவிலிருந்து 2-3 மாதங்கள் ஆகின்றன. புதிய ஆட்சி அமைச்ச பிறகு இந்த நடந்த முதல் பன்னாட்டு கருத்தரங்கை சென்றிருந்தேன் 2 தினங்கள். ஃபர்ஸ்ட் ஐ ஹேவ் டு தேங்க் டு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மினிஸ்டர் மனோ தங்கராஜ். யூ ஒன்ட் பிலீவ் இட், நான் அவர் 2-3 முறை நேர்லையும் பார்த்து பேசினேன். அப்போ பேசும்போது அவருக்கு பெரிய ட்ரீம் இருக்குது, தமிழ்நாடை அடுத்த லெவல் கொண்டு போகணும் அப்படின்னு, குறிப்பாக தகவல் தொழில்நுட்பத்தில் கொண்டு போகணும். சிவகுமார், ஐ நீட் இன்னோவேட்டிவ் ஐடியா சொல்லுங்கள் அப்படின்னு பேசுவார். அதை தொடர்ந்து இந்த கூட்டத்துக்கு நான் முதல் முறையாக போகும்போது, டு பி ஆனஸ்ட், யூ ஒன்ட் பிலீவ் இட், ஐ ஃபெல்ட் தட் am I in America or in Tamil Nadu. You won't believe it. It's an international conference and symposium. I attended, I enjoyed every inch of the meeting. ரொம்ப நல்லா போணுச்சு. அதில் பல்வேறு துறை ஆளுமைகள் பேசினாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியப்பட்டுச்சு. நான் ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டேன், ஐ மீன் யூனிவர்சிட்டி ஆர் ஐ மீன் கிளாஸ் ரூம் ஆர் சம்திங் லைக் தட். ரொம்ப நல்லா போணுச்சு அந்த பன்னாட்டு கருத்தரங்கம். அதில் கற்றுக்கிட்டது நிறையா. நான் ஆச்சரியப்படுவேன். தகவல் தொழில்நுட்பத்தில் ஒரு புதிய அரசு அமைச்ச பிறகு நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லாத்துக்கும் ஃபண்ட்ஸ் ஒதுக்கிட்டு கடைசி ஐடி வருவாங்க. ஆனால் நம்ம தளபதி பேசின பேச்சில் தமிழ்நாட்டை இந்தியாவில் முதல் மாநிலமாக மாற்றுவோம் அப்படிங்கிறத மட்டும் கொண்டாமல், சர்வதேசத்தில் இந்தியா உற்று நோக்கப்படுது அப்படிங்கிற ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா, அந்த மாநாடு என்பது தவிர்க்க முடியாத மாநாடு. அந்த மாநாட்டில் பேசிய பொருட்கள் அனைத்தும் முக்கியமான பேச வேண்டிய விஷயங்கள் அனைத்து பத்திரிகைகளிலும், அனைத்து தொலைக்காட்சியிலும் பேசப்பட்டன. அது மட்டும் இல்லாமல் ஐடி மினிஸ்டர் பேசினாங்க, ஃபினான்ஸ் மினிஸ்டர் பேசினாங்க, ஹெல்த் மினிஸ்டர் பேசினாங்க, இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர் நம்ம இருக்காங்கல்ல, எஜுகேஷன் மினிஸ்டர் ஐயா பொன்முடி ஐயா பேசினாங்க. எல்லோரும் பேசும்போது அந்தந்த ஃபீல்டில் அதை எப்படி ஐடியில் கொண்டு வரணும் அப்படின்னு எனக்கு ஆச்சரியமாக பட்டுச்சு. அதெல்லாம் நாங்கள் போக டிஸ்கஷன் நான் ஷேர் பண்ணுறோம் உங்கள்கிட்டன்னு சொல்லிட்டு. ஆனால் என்னை பொறுத்தவரை இந்த மாநாடு என்பது ஒரு வரலாற்று முக்கியத்துவம். இந்த மாநாடு தளபதி தலைமையில், மிஸ்டர் மனோ தங்கராஜ் தலைமையில் நடந்த மாநாடு. அதை தமிழ்நாட்டில் இருக்கிற பல்வேறு முக்கியமான நிறுவனங்கள் எடுத்து போட்டு அதை பண்ணுச்சு. நம்ம சிஏவும் அந்த எல்காட்டும் அதை போட்டு பண்ணாங்க. It was a fantastic show, to be honest. I hope this conference will be happening every year. It's going to happen. It is going to be happen for all over தமிழ்நாடு. இது தமிழ்நாடை பார்த்து தான் மற்ற மாநிலங்கள் வளர்ச்சியை பார்ப்பாங்க. உதாரணம் பார்த்தீங்கன்னா, ஆந்திராவில் வந்துருச்சு, கர்நாடகாவில் வந்துருச்சு அப்படின்னு நினச்ச காலங்கள் போக, இப்போ புதிய அரசு வந்த பிறகு நம்ம தமிழ்நாட்டில் நடக்குதா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அந்த தளபதி பேசும்போது ஸ்பெசிஃபிக்காக கிளியர்லி மென்ஷன் தட் he is going to implement டேட்டா சென்டர் கொண்டு வரப்போன்னு சொல்கிறாங்க. உலகமே டேட்டா நோக்கி தான் போயிட்டு இருக்கு. அதற்கான ஒரு கொள்கையை கூட அது என்ன எனக்கு தெரிந்த வரையில் இந்தியாவில் முதல் மாநிலம் அதற்கென்று ஒரு தனி வரைவு திட்டத்தை கொடுத்துருக்காங்க. தளபதிக்கு பின்னாடி ஒரு பெரிய டீம் இருக்குன்னு நினைக்கிறேன். மிஸ்டர் மனோ தங்கராஜ் பண்ணி ஒரு பெரிய டீம் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் பேசல, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே தேர் திங்கிங் அபவுட் த நெக்ஸ்ட் லெவல். இந்த டெக்னாலஜி அந்த டாப்பிக்கே பார்த்தீங்கன்னா சஸ்டைனபிள் இமேஜினேஷன் அண்ட் டீப் டெக்னாலஜி சொல்கிறாங்க. அவங்க அந்த ஆங்கில வார்த்தையில் யூஸ் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா இன்னோவேட்டிவாக திங்க் பண்ணுறது, ஸ்கில் பேஸாக திங்க் பண்ணுறது அப்படிங்கிறத தொடர்ந்து கட்டமைச்சிட்டு இருந்தாங்க. ஐயா டாக்டர் பொன்முடி பேசும்போது சொன்னாங்க,
மிகப்பெரிய பல்கலைக்கழகங்களில், மிகப்பெரிய கல்லூரிகளில், பள்ளிகளில் நாங்கள் வந்து வெறும் பாடத்திட்டம் மட்டும் வச்சில்லாமல், படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போக வச்சில்லாமல், அந்த மாணவனை ஒரு ஸ்கில் பேஸ்டு ஆளாக மாற்றணும் அப்படிங்கிறது தான் இந்த அரசோட முக்கிய கனவு அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ஸ்கில் பேஸ்டாக மாற்றிட்டு அவனை அடுத்து வேலைக்கு போகாமல் அவனையே ஒரு தொழில் முனைவராக மாற்றணும் அப்படின்னாங்க. நான் அசந்துட்டேன். ஒரு 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 பிஇ படித்த பையனோ, ஒரு எம்சிஏ படித்த பையனோ, ஒரு பிகாம் படித்த பையனோ படித்து முடிச்சு வேலைக்கு தான் ஆசைப்படுவாங்க. ஆனால் ஸ்கில் பேஸ்டாக அவனை நீங்கள் டெவலப் பண்ணிட்டீங்கன்னா அந்த பையன் வந்து மார்க்கெட்டில் ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிப்பான். அந்த இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கும் போது அவன் சார்ந்திருக்க கிராமம் முன்னேறும், அவன் சார்ந்திருக்கிற ஊர் முன்னேறும், அப்போ தமிழ்நாடு முன்னேறும், தமிழ்நாடு இந்தியாவில் பார்க்கப்படும். அதை பேஸ் பண்ணி அந்த மாநாடு இருந்துச்சு. ஃபென்டாஸ்டிக் ஷோ. நன்றி நன்றி சிவா. அதாவது நீங்கள் அமெரிக்கா மாதிரியான நாட்டில் வந்து நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க, அங்கே இருக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றையுமே நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனால் தமிழ்நாட்டில் நடந்த ஒரு பன்னாட்டு கருத்தரங்கம் என்பதை இந்த அளவுக்கு நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னால் உண்மையிலேயே வந்து ரொம்ப பெருமையாக இருக்கிறது. அது முழுக்க தமிழ்நாடு அரசினுடைய முன்னெடுப்பு அப்படிங்கிறது தான். நம்ம பேசலாம் தொடர்ந்து. திரு பிரசாத் நம்மோடு இணைந்திருக்கிறார் இப்பொழுது கோவையிலிருந்து. அவர்கிட்ட நம்ம கேட்கலாம். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். இந்த தமிழ்நாட்டினுடைய தகவல் தொழில்நுட்பத்தினுடைய ஒரு வளர்ச்சி போக்கில் இப்பொழுது ஒரு கருத்தரங்கம், சர்வதேச கருத்தரங்கம் சென்னையில் 2 நாட்கள் நடந்திருக்கிறது. அதில் உரையாற்றும் போது முதலமைச்சர் இந்த துறைக்கு நாங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுப்போம் அப்படிங்கிற உறுதியை கொடுத்திருக்கிறார். இன்னும் ஸ்டார்ட்ஸ் அப்லாம் வந்து நீங்கள் பண்ணும்போது இன்னும் நிறைய உதவிகளை, ஆதரவுகளை தமிழ்நாடு அரசு செய்யும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். அந்த 2 நாள் கருத்தரங்கம் குறித்த உங்களுடைய முதல் கட்ட பார்வை என்ன சார்? இந்த 2 நாள் கருத்தரங்கம் வந்து சிஏயோட கனெக்ட் 2021 அப்படிங்கிற நிகழ்ச்சி. இது 20வது வருஷம், தொடர்ந்து 20வது வருஷம் இது நடக்குது. மாண்புமிகு முதல்வர் அவர்கள் முக்கியமாக சொன்ன விஷயம் என்னவென்றால் 2030 தமிழ்நாடு 1 ட்ரில்லியன் எக்கானமி ஆகும் என்று சொல்லியிருக்கிறார். ஆச்சரியத்தக்க விஷயம். இப்போ 2020 தமிழகம் வந்து $290 பில்லியன் ஜிடிபி மதிப்பு கொண்டது. இப்போ அடுத்த 10 வருஷத்தில் தமிழக முதல்வர் இது 1 ட்ரில்லியன் எக்கானமி ஆகும் என்று சொல்லி இருக்கிறார்கள். இது சாதாரண விஷயம் அல்ல. 1 ட்ரில்லியன் எக்கானமி அப்படிங்கிறது உலகத்தில் வந்து 15 கண்ட்ரீஸ்க்கு மட்டும்தான் 1 ட்ரில்லியன் எக்கானமியாக இருக்கு. இந்தோனேஷியாவே 1.10 ட்ரில்லியன் எக்கானமி. அந்த அளவுக்கு வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் மகத்தான சாதனை புரிய வேண்டும். தமிழக முதல்வர் இதை ஐடி மூலமாக, ஐடி சார்ந்து ஐடி மூலமாக இதை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். பலந்த தொலைநோக்கு பார்வை இது. கண்டிப்பாக செய்ய முடியும். கண்டிப்பாக அதற்கான முயற்சி எடுத்தால் கண்டிப்பாக இதை சாதிக்க முடியும். டெஃபினட்டா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். உதயகுமார், இப்போ என்னன்னா இந்த கருத்தரங்கத்தை பொறுத்தவரை ஏற்கனவே அவர் பிரசாத் சொன்ன மாதிரி 20 ஆண்டுகளாக நடந்து கொண்டு வருகிறது அப்படின்னு பதிவு பண்ணியிருக்கிறாரு. இதற்கு முன்பு நடந்ததற்கும் இந்த 2 நாள் கருத்தரங்கம், திமுக அரசு முன்னெடுத்திருக்கின்ற இந்த 2 நாள் கருத்தரங்கம் நடந்த ஒரு விதத்திற்குமான அந்த வேறுபாடு என்ன அப்படின்னு நீங்க பாக்குறீங்க? அதாவது இப்ப இது ஒரு 20வது கருத்தரங்கம். நீங்க சொன்னது போல என்ன வேறுபாடா நாம உணர்றோம் அப்படின்னா, இந்த அளவிற்கு ஒரு பேசுபொருளாக ஆனதே இந்த ஆண்டாகத்தான் இருக்க முடியும் என்று பார்க்க முடிகிறது. கடந்த ஒரு 10 ஆண்டுகள்ல அந்த கருத்தரங்கத்திலே அவர்கள் சொன்னது போல இது எல்லாரும் சேர்ந்து கூடி பேசிவிட்டு களையக்கூடிய ஒரு கருத்தரங்காக இது இல்லாமல் இதன் மூலமாக பல்வேறு செயல் திட்டங்களை அவங்க முன்னெடுத்திருக்கிறாங்க. இன்னும் நடப்பில் இருக்கக்கூடிய தொழில்நுட்ப வளர்ச்சிகளுக்கு ஏற்ப அந்த செயல் திட்டங்கள் வந்து அமைந்திருக்கிறது. செயல்படக்கூடிய அரசாங்கமாகவும் அமைச்சர்களாகவும் அதிகாரிகளாகவும் இருக்கிற காரணத்தால் அது இன்னும் அதிக வலுப்பெற்று இருக்கக்கூடிய ஒரு கருத்தரங்காக அதை நாம் இந்த ஆண்டு பார்க்க முடிகிறது. நீங்கள் சொன்னதே போல இதனுடைய அவுட்கம் என்னவா இருக்கு, அது இந்த ஒரு நல்ல சைன் நமக்கு தெரியுது. இந்த கருத்தரங்கத்தின் மூலமாக ஒரு நல்ல ஒரு அவுட்கம் வரும் அப்படிங்கிறதே நாம வந்து இந்த சமிக்ஞைகள் மூலமாக புரிந்து கொள்ள முடிகிறது. ஏனென்றால் திமுக கழகத்தினுடைய அந்த பழைய ஆட்சிகளை நாம் எடுத்து பார்க்கும்போது ஒவ்வொரு ஆட்சியின் போதும் இப்படிப்பட்ட
இந்த மாதிரியான கருத்தரங்குகள் அல்லது அறிஞர்களுடைய கலந்துரையாடல்களுக்கு பிறகு ஒரு நல்ல வளர்ச்சியை தகவல் தொழில்நுட்பத்துறை வந்து தமிழ்நாட்டில் கண்டிருக்கிறது. அந்த ஒரு ஹிஸ்டரியை பார்க்கும்போது இந்த முறையும் இந்த ஒரு கருத்தரங்கானது நிச்சயமாக நல்ல விளைவுகளை கொடுக்கும். அதுவும் இல்லாம இந்த முறை அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடியது அனைத்து கிராம பகுதிகளுக்கும் தகவல் தொழில்நுட்பத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு ஒரு சிஸ்டமை வந்து உருவாக்குறது. அதாவது எல்லா இடங்கள்லயுமே இன்டர்நெட் என்பதோ அல்லது டேட்டா கனெக்டிவிட்டி இல்லாத ஒரு இடமே இல்லை என்கிற அளவிற்கு ஒரு குறிக்கோளாக அதை அவர்கள் எடுத்துக்கொண்டு செய்திருக்கிறார்கள். அதற்கு இப்போ அறிவித்திருக்கக்கூடிய அந்த டேட்டா சென்டர் என்ப பாலிசி கூட ஒரு மிகப்பெரிய உறுதுணையாக அமையும். ஏன்னா டேட்டா சென்டர்ஸ் எவ்வளவு ஒரு மாநிலத்தில் ஒரு இடத்தில் தலைநகரங்கள் போன்ற இடங்கள் இருக்கிறதோ அதை பொறுத்துதான் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் இருக்கக்கூடிய இன்டர்நெட் கனெக்டிவிட்டி என்பதனுடைய தன்மையோ அதனுடைய வீரியமோ இருக்கும். ஆக இது இரண்டையும் நாம் இணைத்துதான் அனைத்தையும் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆகையினாலே இது ஒரு சிறப்பு மிக்க, இதற்கு முன்பு பேசிய அந்த ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாம் சொன்ன மாதிரி ஒரு சிறப்பு மிக்க கருத்தரங்காகவே நான் இதை பார்க்கிறேன். நன்றி உதயகுமார். நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு சிவா, இப்போ தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை பொறுத்தவரை ஏற்கனவே பொருளாதார வல்லுநர்கள் அமர்த்தியா சென் போன்றவர்கள்லாம் சொன்ன மாதிரி மற்ற மாநிலங்களோடு அல்ல, இதையெல்லாம் வந்து வெளிநாடுகளோடு ஒப்பிட வேண்டிய ஒரு மாநிலம் இது தமிழ்நாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போவும் பார்த்தீங்கன்னா இந்த கருத்தரங்கிலும் கூட சர்வதேச அளவிலான ஒரு இலக்கைத்தான் வந்து முதலமைச்சர் வந்து நிர்ணயித்திருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாட்டினுடைய தகவல் தொழில்நுட்பத்துறையினுடைய கட்டமைப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்குது? அதிலிருந்து அந்த சர்வதேச நிலைக்கு போவதற்கான அந்த ஒரு படிநிலைகள் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சாத்தியமாக இருக்கு? ஒரு அருமையான கேள்வி. நான் வந்து மிக எளிமையாக விளக்குறேன் பாருங்களேன். இப்போ நீங்கள் வந்து நம்ம வந்து இந்தியாவில் தமிழ்நாடு முதன்மை மாநிலம் வரணும் அப்படின்னு நினைக்கிறோம். அது நல்ல ஒரு பாசிட்டிவான சைன். அடுத்தது இந்தியாவிலே முதல்ல வந்துட்டு பாருங்க, அதுக்கப்புறம் சர்வதேசத்தில் பார்க்கணும். இப்போ தமிழ்நாட்டில் வந்து 1997 கலைஞர் ஆட்சியில் ஐடி டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் ஐடி டிவிஷன் ஆரம்பிக்கிறாங்க, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. அப்படி ஆரம்பித்த பிறகு அப்போ வந்து 66 நிறுவனம் தான் இருக்குது தமிழ்நாட்டில் ஐடி டிவிஷன். அப்புறம் வந்து 5 ஆண்டுகளுக்கு பார்த்தீங்கன்னா 666 வந்திருக்கு. இப்போ 1000 ஆயிடுச்சு. இந்த 1000 வந்து வந்தவங்க எங்கே இருக்காங்க? அமெரிக்காவில் வேலை பார்க்குறாங்க. அப்போ டைட்டில் பார்க்கில் வேலை பார்த்த ஒரு பையன் அமெரிக்காவில் எங்கே இருக்கான்? மைக்ரோசாஃப்ட்டில் இருக்கான், கூகுளில் இருக்கான், அமேசானில் இருக்கான். இது தமிழனுக்கு கிடைச்ச பெருமை. இப்போ தமிழ்நாட்டு முன்னேற்றத்தை வந்து இந்தியா மட்டும் ஒத்து பார்க்கல, உலக நாடு ஒத்து பார்க்குது. இப்போ புது கவர்மெண்ட் வந்த பிறகு இப்போ தளபதி பேசுகிறாங்கல்ல, சிஎம் பேசியிருக்காங்க டேட்டா சென்டர் வரப்போன்னு சொல்லிட்டு. அப்போ டேட்டா சென்டர் என்னென்ன? டேட்டா சென்டர் க்ளவுட் டெக்னாலஜிஸ். க்ளவுடில் யார் உலக ஆள்றா? அமேசானோட AWS, மைக்ரோசாஃப்டோட அசூர், கூகுளோட GCP. இந்த 3 தான் வந்து க்ளவுடில் இருக்க போகுது. அப்போ இந்தியாவில் வாழ்கின்ற பல்வேறுபட்ட மக்கள் அவங்க யூஸ் பண்ணுற லேப்டாப்பாக இருக்கட்டும், யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டராக இருக்கட்டும், செல்ஃபோனாக இருக்கட்டும், அப்போ இந்த டேட்டா எல்லாமே வந்து தமிழ்நாட்டில் வந்து பயங்கர பேசப்படுது. அது வந்து இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சர்வதேசங்களில் பேசப்பட்டுச்சு. நேற்று அவங்க பேசும்போது திருப்பி இதை பேசுனாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. பிளாக் செயினை பற்றி பேசுகிறாங்க, இந்த டக்கிங் போட்டு மிஷின் லேர்னிங், இந்த டக்கிங் போட்டு பைத்தான், இந்த டக்கிங் போட்டு ஜாவா, இந்த டக்கிங் போட்டு எமர்ஜிங் டெக்னாலஜிஸ். அதை தான் சிஎம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த எமர்ஜிங் டெக்னாலஜிஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும், வி காட் எக்ஸ்பேண்ட் த ஆர்கனைசேஷன் சொல்கிறாங்க. அப்போ வந்து கடைக்கோடி தமிழுக்கு கிடைக்குன்னு சொல்கிறதுக்காக தான் பாரத் நெட் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தோடு சேர்ந்து தேர் இம்ப்ளிமெண்டிங் இந்த அன்இன்டரப்ட் டேட்டான்னு சொல்கிறாங்க, இன்டர்நெட் சொல்கிறாங்க. அதில் வந்து 12,225 கிராமங்கள் முன்னேறும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கிராமத்தில் படிக்கிற 1 GB டேட்டாங்கிறது ஒரு பெரிய விஷயம். அப்போ அங்கே இருக்கிற ஒரு பள்ளி, அங்கே இருக்கிற ஒரு கல்லூரி, அங்கே இருக்கிற ஒரு ஸ்மால் நிறுவனம் முன்னேறும் போது அது தமிழ்நாட்டை முன்னேற்றும், அப்புறம் அது இந்தியாவை முன்னேற்றும், அது சர்வதேசம் முன்னேற்றும். அப்படிங்கும் போது இந்த அமெரிக்காவில் இருக்கிற மக்கள் நினைக்கிறாங்கன்னா, கேன் வி கோ டு தமிழ்நாடு டு இன்வெஸ்ட் சம்திங் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ இது வரைக்கும் நடந்த 10 ஆண்டு ஆட்சிகளில் என்ன நிறுவனம் வந்துருக்கு சொல்லுங்கள்? நமக்கே தெரியாது. ஆனால் கலைஞர் கொண்டு வந்த ஃபோர்டு இருக்குது, கலைஞர் கொண்டு வந்த ஹுண்டாய் இருக்குது, கலைஞர் கொண்டு வந்த கியா இருக்குது, நம்மள்ட்ட டேட்டா இருக்குது. அப்போ சர்வதேசத்தில் பார்க்கும்போது உலக நாடுகளிலே முதல் நாடு அமெரிக்கா என்ன நினைக்குதுன்னா, அங்கே இருக்கிற பெரிய இன்வெஸ்டர்ஸ் தளபதி கேட்குறாங்க, சிஎம் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, வி ஹாவ் டு பிரிங் த இன்வெஸ்டர்ஸ் அப்படிங்கிறாங்க. நான் மிஸ்டர் மனோ தங்கராஜை மீட் பண்ணி பேசும்போது, சிவகுமார் ஐ வில் கம் அண்ட் மீட் யூ இன் அமெரிக்கா, இன் வாஷிங்டன், ஆனால் ப்ளீஸ் பிரிங் த இன்வெஸ்டர்ஸ் அப்படிங்கிறாங்க. அவங்க சொல்லும் போது தெளிவாக சொல்கிறாங்க. அவங்க வந்து டைரெக்டாக பாயிண்ட் வந்துட்டாங்க. அப்போ வந்து இங்கே இருக்கிற அரசும் இங்கே இருக்கிற அமைச்சர்களும் அமெரிக்காவிலிருந்து இன்வெஸ்டர் இங்கே கொண்டு வந்து இங்கே லான்ச் பண்ண ஆசைப்படுறாங்க. அப்போ தமிழ்நாடு முன்னேறுது, இந்தியா முன்னேறுது. இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்போ மைக்ரோசாஃப்ட் இருக்கு, அப்புறம் வந்து கூகுள் இருக்கு, அமேசான், இதெல்லாமே வந்து நம்ம பேசுறோம் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு நிறுவனங்கள் இப்போ தமிழ்நாட்டில் இந்த நிறுவனம் இருக்கு, தமிழ்நாட்டில் இது இருக்கு அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு நிலை அப்படின்றது அது வந்துடும். அடுத்த 5 ஆண்டுகள் வந்துடும். இந்த இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா முதலமைச்சரோட திட்டங்கள் பலவாக இருக்கட்டும், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோட திட்டங்கள் பலவாக இருக்கட்டும், இது வந்து அடுத்த 5 ஆண்டுக்கான திட்டம் அல்ல. இது 10 ஆண்டுக்கான கனவு, 20 ஆண்டுக்கான கனவு, 100 ஆண்டுக்கான கனவு. நம்ம டைட்டில் பார்க்கில் ஆரம்பிக்கும் போது படித்த மாணவர்கள் 1000 பேர் அப்படின்னா நீங்கள் 1,00,000 பேர் இருக்காங்க. அப்போ இன்னிலேருந்து பேசப்படுற விஷயங்கள் 20 ஆண்டு கழித்து பேசப்படும். அப்போ உலக அரங்கில் தமிழ்நாடு மக்கள் வந்து பயங்கரமாக பேசப்படும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய இன்டர்நெட்டில் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா பெஸ்ட் தமிழியன்ஸ் ஒர்க்கிங் இன் அப்ராட்னு போடுவாங்கல்ல, அவங்களாம் யார்? இங்கேருந்து போனவங்க.
நாட் ஓன்லி சென்னை. இப்போ அந்த ஐடி மினிஸ்டர் என்ன சொன்னாங்க, சிவகுமார் we don't want to start any industry only in Chennai. We have to focus on tier 2 cities அப்படிங்கிறாங்க. அப்போ tier 2 என்ன சொல்றாங்கன்னா மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி, இப்போ ஆல்ரெடி கோவை வந்து ஒரு ஹப் சென்டரா மாறிடுச்சு. இப்போ சென்னைக்கு அடுத்தபடியா எல்லாரும் சென்னை வந்த பிறகு they have to focus other places. அது வந்து கோயம்புத்தூரா இருக்கலாம், திருநெல்வேலியா இருக்கலாம், திருச்சியா இருக்கலாம், சேலமா இருக்கலாம். அப்போ அங்கெல்லாம் வரும்போது இந்த பரவலாக்கம் வந்து பேசப்படும். அப்போ தமிழ்நாடு முழுக்க இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பேசப்படும். இந்த ஐடி இல்லாமல் இருக்க முடியாது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிராமத்தில் எங்கேயோ இருக்கிற பையன் வந்து கூகுள் பே யூஸ் பண்ணுறாங்க, ஃபோன்பே யூஸ் பண்ணுறாங்க, டேட்டாவில் யூஸ் பண்ணுறாங்க, டிவியில் படம் பார்க்க மொபைல் ஆப்பில் பார்க்குறாங்க. இதெல்லாம் வளர்ச்சி. அப்போ இந்த டேட்டாவில் எங்கே போகணும்? ஸோ we need a டேட்டா சென்டர் அப்படின்னு வைக்கிறாங்க. இந்த கூறு தான் வந்து மிகப்பெரிய தமிழ்நாட்டை கட்டமைக்க போது நான் ஆழமாக நம்புகிறேன். அதை வந்து தமிழ்நாடு மட்டுமல்லாமல் இந்தியாவில் மட்டுமல்ல உலக அரங்கில் தமிழர்கள் வந்து நடைபோட வேண்டிய காலம் வந்துருச்சு அப்படின்னு நான் ஆழமாக நம்புறேன். கண்டிப்பாக சிவா, அதாவது ஏற்கனவே முதலமைச்சர் சொன்ன மாதிரி மேட் இன் தமிழ்நாடு அப்படின்ற ஒரு பிராண்ட் அப்படின்றது வரணும்னு சொல்லியிருக்கிறாரு. அது வந்து இந்த ஐடி ஃபீல்ட்லயும் அது வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு. சின்ன உதாரணம் சொல்றேன் மூமா, நீங்க நம்ப மாட்டீங்க. இப்போ ஐடி வந்து இவங்க இருக்காங்க இல்லையா, நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் பிடிஆர் சார் இருக்காங்க இல்லையா, அவங்க அமெரிக்காவில் படித்தவங்க, தெரியும் எம்ஐடியில் படித்தவங்க, பிஹெச்டி பண்ணவங்க. அவங்களோட கனவு என்னவா இருக்குன்னு கேட்டிங்கன்னா வி காட் ஸ்டார்ட் தமிழ்நாடு பேங்க். அது ஆரம்பிச்சாலே மிகப்பெரிய வெற்றி எனக்கு பேசப்படும். இந்திய வரலாற்றில் தனக்குன்னு ஒரு பேங்க் இருந்தது கிடையாது தமிழ்நாட்டு ஒரு மாநிலத்தில். அது வந்துருச்சுன்னா உலக நாடுகளில் இருக்கின்ற தமிழர்கள் அது மூலமா தான் பணம் அனுப்புவாங்க. கண்டிப்பாக அதுதான் நான் திரும்ப சொல்றேன். அதாவது மற்ற மாநிலங்களோடு அல்ல, தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய கனவெல்லாம் வந்து இந்திய எல்லையை தாண்டிய ஒரு கனவாக இருக்கிறது. சர்வதேச அளவில் பேசப்படும், சர்வதேச அளவில் பேசப்படும் சொல்லிட்டு நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு பிரசாத், இப்போ வந்து வேலை வாய்ப்பு அப்படிங்கிறத மிக குறிப்பிட்டு வந்து முதலமைச்சர் அந்த கருத்தரங்கில் பேசி இருக்கிறார். ஏற்கனவே சொன்ன மாதிரி தொடக்கத்தில் வந்து டைட்டில் பார்க்கலாம் வரும்போது மென்பொருள் நிறுவனங்கள் இங்கே வரும்போதெல்லாம் வந்து ஒரு ஆயிரங்களில் இருந்த ஐடி படித்த இளைஞர்களினுடைய எண்ணிக்கை இன்றைக்கு லட்சங்களுக்கும் மேலே போய்கிட்டே இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஆனால் வேலை வாய்ப்புகள் அந்த அளவுக்கு உருவாக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விதான். இப்போ இருக்கிற இந்த சூழலில் இப்பொழுது வைத்திருக்கின்ற இந்த கொள்கை வரைவுகள் எல்லாம் புதிதாக வரும்போது இந்த புதிய வேலை வாய்ப்புகள் என்பது இந்த செக்டார்ல ஐடி செக்டார்ல எந்த அளவுக்கு உருவாக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது? வேலை வாய்ப்பை பற்றி பேசுறதுக்கு முன்னால் முதல்ல நீங்கள் இன்னொரு கேள்வி கேட்டீங்க. தமிழ்நாட்டில் வந்து எத்தனை நிறுவனம் கூகுள் மாதிரியோ இல்லை ஒரு ஃபேஸ்புக் மாதிரியோ இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து ஜோஹோ கார்பரேஷன் ஒரு கம்பெனி இருக்குது. இன்ஃபேக்ட் சீஃப் மினிஸ்டர் வந்து இந்த சிஐஏ கனெக்ட் ஈவெண்ட்டில் அவருக்கு அவார்ட் கொடுத்தாரு. ஸ்ரீதர் வேம்பு இந்த கம்பெனி வந்து இன்னும் லிஸ்ட் பண்ணல, நாஸ்டாக்லேயோ இல்லை நம்ம இந்தியாலேயோ லிஸ்ட் ஆகலை. அதனால இதோட வேல்யூ தெரியல. பட் எனக்கு தெரிஞ்சு இது லிஸ்ட் ஆச்சுன்னா இது இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய கம்பெனியாக உருவாகும். சர்வதேச தரத்தில் இந்த கம்பெனி வந்து அந்த அளவுக்கு இருக்கும். ரெண்டாவது, ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கிரிஷ் மாத்ருபூதம் ஃப்ரெஷ் ஒர்க்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து நாஸ்டாக்ல போய் லிஸ்ட் பண்ணார். நாஸ்டாக்ல லிஸ்ட் பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. தமிழ்நாட்டிலிருந்து போய் நாஸ்டாக்ல போய் லிஸ்ட் பண்ணி ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தை உருவாக்கியிருக்கார். அதே மாதிரி நாகராஜ் மைலான்லா, அப்புறம் கிஷ்ஃப்ளோன்னு ஒரு கம்பெனி இருக்குது, அங்கே வந்து அங்கே இருக்கிற சுரேஷ் சம்பந்தம், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்ஸ் தமிழ்நாட்டிலேருந்து பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் சென்னை வந்து இன்னைக்கு இஸ் கால்ட் த சாஸ் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்ட், சாஃப்ட்வேர் அஸ் அ சர்வீஸ் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டு இன்னைக்கு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் சென்னை தவிர கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி எல்லா இடத்துலையுமே நம்ம சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்ஸ் ஸ்லோவாக உருவாகிட்டு வருது. டெஃபினட்டாக இன்னொரு 5 இயர்ஸில் சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாடு கவர்மெண்ட்டை இந்த மாதிரி நல்ல பிளான் வச்சுருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம வேலை வாய்ப்பை வந்து தமிழ்நாட்டில் இந்தியாவில் எங்கேயும் காண முடியாத அளவுக்கு உருவாக்க முடியும். அந்த 1 ட்ரில்லியன் எக்கானமி நடந்ததுனால் 100% வந்து இங்கே வந்து வேலை இல்லாதவர்கள் யாருமே இருக்க முடியாது. இந்த வளர்ச்சி வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கும். ஐடியில் மட்டும் இல்லை, எல்லா துறையிலுமே இருக்கும். ஐடி கண்டிப்பாக முன்னோடியாக இருக்கும். ஐடினால தான் இது நடக்கும். பட் எல்லா துறைகளும் அக்ரியிலிருந்து சர்வீசஸ் இண்டஸ்ட்ரியிலிருந்து மேனுஃபேக்சரிங்லேருந்து எல்லாமே 100% ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பாக பிரசாத் சார், இப்போ என்னன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த புதிய தொழில் வாய்ப்புகள் அப்படின்றது இந்த துறையை பொறுத்தவரை தொழில் வாய்ப்புகள் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இனிமேல் இருக்கும்? இப்போ புதிதாக வந்து ஒற்றைச்சாளர முறையில் நாங்கள் எல்லாவற்றையுமே வந்து ரொம்ப எளிதாக்கி தருவோம், ஆதரவாக இருப்போம் சொல்லிட்டு முதலமைச்சரே வந்து வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். அந்த தொழில் வாய்ப்புகள் அப்படிங்கிறது எப்படி வளர்வதற்கான ஒரு சூழல் இங்கே இருக்குன்னு பார்க்குறீங்க? கொண்டு வந்துட்டாங்கன்னா 100% வந்து தமிழ்நாடு வந்து இப்போ ஒற்றைச்சாளர முறை கொண்டு வந்துட்டாங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப அதிகமாக வரும் தமிழ்நாட்டில். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 60% அர்பனைஸ்ட். அப்படின்னா இப்போ கர்நாடகா எடுத்துட்டிங்கன்னா பெங்களூரை தவிர வேற எங்கேயா போனீங்கன்னா பெருசாக ஒன்றும் கிடையாது.
அதே மகாராஷ்டிரா போனீங்கனாலும் புனே, மும்பை தவிர போனீங்கன்னா எங்கேயும் கிடையாது. தமிழ்நாடு வந்து 60% அர்பனைஸ்ட். ஸோ டெஃபினட்டாக வந்து இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வர்றதுக்கான சூழ்நிலை ரொம்ப நல்லா இருக்கு. சீஃப் மினிஸ்டர் வந்து இந்த ஒற்றைச்சாளர முறையை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா இன்னும் கம்பெனிஸ் வந்து தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரெடியாக இருப்பாங்க. இது இன்ஃபேக்ட் வந்து நாங்கள்லாம் ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்கோம். நடந்ததுன்னா ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். தமிழ்நாடு வந்து விரைவாக மற்ற எல்லா மாநிலத்தை விட முன்னோக்கி சென்று நம்பர் 1 இடத்தை கண்டிப்பாக பிடிக்கும். நன்றி நன்றி பிரசாத் சார். நம்ம தொடர்ந்து பேசலாம். உதயகுமார், இப்போ வேலை வாய்ப்பு அப்படின்னு வரும்போது அதற்கான அந்த படிப்புகள் அப்படின்றது இப்போ முதலமைச்சர் சொன்ன மாதிரி இன்னும் இதில் எதெல்லாம் வந்து மிக மிக நவீனமாக ரொம்ப அட்வான்ஸ்டாக எதெல்லாம் இருக்கோ அது அனைத்தையுமே தமிழ்நாட்டிற்கு நீங்கள் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறார். அப்படி கொண்டு வரும்போது அது சார்ந்த படிப்புகள், தொழில் சார்ந்த படிப்புகள் எல்லாமே அதில் அடங்கும் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு சூழலில் வந்து அந்த தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த படிப்புகள் அல்லது அந்த துறை சார்ந்த மற்ற சார்பு படிப்புகள் அப்படின்னு எல்லாம் இருக்கும் இல்லையா? அதை பற்றி உங்களுடைய பார்வை. கேள்வி. இந்த தகவல் தொழில்நுட்பம் என்பது ஒரு 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 ஆண்டு 2 ஆண்டுகளுக்கு இடையிலே கூட மிகப்பெரிய வளர்ச்சியை அது அடைந்து கொண்டே இருக்கும். அந்த டெக்னாலஜி என்பது அப்டேட் ஆகி போயிட்டே இருக்கும். நேற்றைய டெக்னாலஜி வந்து இன்னைக்கு வந்து அவுடேட்டட் ஆயிரும், அப்சல்யூட் ஆயிரும். அப்படிதான் அதனுடைய இது இருக்கும். கண்டிப்பாக. ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு மொபைல் வாங்கணும்னா இப்ப போனா ஐயோ இது பழைய மாடல்ங்கன்னு சொல்றத பாக்குறோம் நாம. ஆமா, அதே மாதிரிதான் அதுல பயன்படுத்தக்கூடிய சாஃப்ட்வேர் என்பதும் கூட, டெக்னாலஜி என்பது கூட மாறிக்கிட்டே வரக்கூடியதாக இருக்கும். இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடியதுல ஐடி இண்டஸ்ட்ரியை பொறுத்த அளவுல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்பது, அதாவது அந்த செயற்கையான அந்த இன்டெலிஜென்ஸ் என்பது, அதுவும் டேட்டா சயின்ஸ் ரொம்ப முக்கியமாக, இப்ப இந்த இரண்டும் ரொம்ப பரவலாக அதற்கான வேலை வாய்ப்புகள் பெரிய அளவுல இன்னும் இருக்கு. அதற்கான வேக்கன்சி நிறைய இருக்கு. ஆனால் அதற்கு தகுந்த படிப்புகள் கேட்டால் அதுலதான் நாம் இன்னும் அதிகமான கவனங்களை வந்து செலுத்த வேண்டியிருக்கிறது. நம்முடைய கல்வி திட்டத்துல, நம்மளுடைய உயர்கல்வியில இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ் போன்றவைகள் எல்லாம் நாம் இன்னும் வந்து உள்ள கொண்டு வரணும். அதே மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி கிளவுட் கம்ப்யூட்டிங், இந்த மாதிரியான சேவைகள் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த படிப்புகள் எல்லாம் நம்ம ரொம்ப அதிகமாக கவனம் செலுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கிறோம். அந்த மாதிரி நாம நகர்ந்து போகும்போதுதான், அதே மாதிரி இப்போ இந்த பிளாக் செயின் போன்ற டெக்னாலஜிஸ் இதெல்லாமே அது தொடர்ந்து வரக்கூடிய ஒன்று. இதையெல்லாம் அடுத்தடுத்த கட்டத்துல வரக்கூடியவர்கள் தெரிந்திருக்கும் போது இங்கே வரக்கூடிய அந்த இன்வெஸ்ட்மெண்ட் என்பது இன்னும் அதிகமான ஒன்றாக இருக்கும். ஏன்னா நீங்க அவங்க முன்னாடி சொன்ன மாதிரி 1996 ஐடி டாஸ்க் போர்ஸ் இதெல்லாம் ஏற்பட்டது. இங்கே வெறும் கட்டடங்களை மட்டும் நாம கட்டவில்லை. அடிப்படையில இங்கே அனைவருக்கும் ஒரு கணினி கல்வியை வந்து அன்றைக்கு தமிழக அரசால் ஒரு பல்வேறு திராவிட இயக்க பாரம்பரியத்தின் மூலமாக கொடுக்கப்பட்டிருந்தது. கண்டிப்பாக. பள்ளிகள் அளவிலேயே வந்து முதல் முறையாக கணினி கல்வியை கொடுத்தது தமிழ்நாடு தான் இல்லையா? அந்த அடிப்படையிலேயே தான் அப்ப நமக்கு 2000ஆவது ஆண்டு இந்த மாதிரியான தொடக்க காலகட்டங்களிலேயே அந்த ஒரு ஹியூமன் கேபிட்டல் இங்க இருக்கு அப்படிங்கிறதுனாலதான் இங்க பெரிய அளவுல முதலீடுகள் வந்தது. நாஸ்காம் போன்ற நிறுவனங்கள் எல்லாம் வந்து சென்னையை வந்து ஒரு மிகப்பெரிய இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான சிறந்த நகரமாக அவர்கள் அறிவித்தார்கள். தமிழ்நாடை வந்து ப்ரிஃபர் பண்ணாங்க. அதற்கு காரணம் அன்றைக்கு இருந்த மனித வளம். அந்த மனித வளம் என்பது இன்றைக்கு உள்ள இந்த அப்டேட்டட் டெக்னாலஜிஸ் மூலம் சொன்ன மாதிரி டேட்டா சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இன்னும் பல டெக்னாலஜிஸ் எல்லாம் இருக்கு, கிளவுட் கம்ப்யூட்டிங், இதுல எல்லாம் நாம சிறந்த ஒரு மனித வளத்தை உருவாக்கும் போது அது வந்து இங்கே தமிழ்நாடு என்பது சர்வதேச அளவுல கவனிக்கத்தக்க ஒரு அறிவு ஒரு இன்டெலெக்சுவல் ஹப்பாக அது எப்பயுமே இருக்கும். கண்டிப்பாக உதயகுமார், நீங்க சொன்ன மாதிரி அந்த டேட்டா சென்டர்ஸ் அப்படின்றது, தரவு மையம் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது நமக்கு புரியுது. இன்னும் சொல்லப்போனால் அரசினுடைய திட்டங்களை சரியாக செயல்படுத்துவதற்கும் அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பதற்கும் உரியவர்களுக்கு அது கொண்டு போய் சேர்ப்பதற்கும் கூட இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு உதவியை செய்யும் அப்படிங்கிறது. திரு சிவா, இப்போ தகவல் தொழில்நுட்பத்துறை அப்படின்னா அது கனெக்ட் பண்ணாத ஒரு துறையே இல்லைன்னு நம்ம சொல்லலாம். எல்லா துறைகளுக்கும் வந்து இது தேவைப்படுகிறது, இது இல்லாமல் இல்லை அப்படிங்கிறது உண்மை. இப்போ சேவைத்துறையாகட்டும் அல்லது உற்பத்தி துறையாகட்டும் இதிலெல்லாம் நம்மளால வந்து புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் முதலமைச்சர் பேசும்போது இந்த கருத்தரங்கில் அதை வந்து வேளாண் துறைக்கும் நாங்கள் வந்து விரிவுபடுத்தும் சொல்லும்போது எப்படி வேளாண் துறையில் இந்த தகவல் தொழில்நுட்பம் அப்படிங்கிறது நிச்சயமாக கொண்டு வர முடியும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து எல்லாருமே என்ன நினச்சிட்டு இருக்காங்க, இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஒன்று வந்து ஒன்லி ஃபார் அந்த அப்படி கிடையாது. இதை வந்து we are going to expand this to the agriculture ஆல்சோன்னு சொல்கிறாங்க. அக்ரிகல்ச்சர் வந்து நிறைய இருக்குது. உதாரணம் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு முழுக்க இருக்கிற எத்தனை விதைகள் இருக்குது, எத்தனை விதைகள் இருக்குது நமக்கு தெரியாது. அதை டேட்டா பேஸில் கொண்டு வரலாம். தமிழ்நாடு முழுக்க இருக்கிற விஷயங்களை வந்து முழுக்க எலக்ட்ரிசிட்டி
எஸ்டேட்டில் ஆரம்பித்து ஃபார்மிங்கில் ஆரம்பித்து எல்லாத்தையுமே அக்ரிகல்ச்சர் கொண்டு வர முடியும். அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நடந்த கான்ஃபரன்ஸில் 2-3 பூத்து பார்த்தீங்கன்னா தேர் டெவலப்பிங் லாட்ஸ் ஆஃப் சார்ட் ஃபார் ஒன்லி ஃபார் அக்ரிகல்ச்சர் கொண்டு வந்திருக்காங்க அவங்க. அது பார்க்க நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. அவங்கள்ட்ட இப்போ உட்காந்து பேசும்போது இதை எதுக்கு யூஸ் பண்ணலாம், அவங்க சொல்கிறாங்க அந்த வயலில் யூஸ் பண்ணலாம், பம்ப் செட்டில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தேவை பிக் பிளான்ஸ் வச்சுருக்காங்க. அது என்ன அட்வான்டேஜ் கேட்டிங்கன்னா இளைஞர்கள் வந்து தேர் டெவலப்பிங் எ சாஃப்ட்வேர் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் அக்ரிகல்ச்சர். சரி, இவங்க டெவலப்பிங் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் மொபைல் ஆப். அப்போ கொண்டு வரும்போது இதெல்லாம் எப்படி கொண்டு வரலாம் நம்ம சொல்ல வராங்க. அப்போ நிச்சயமாக இது நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ இது ஆட்டோமேட்டிக்காக இட் வில் கோ டு அக்ரிகல்ச்சர். அக்ரிகல்ச்சர் போன பிறகு அது பரவாயில்ல எல்லா இடத்துலையும் வந்துடும் அப்படின்னு தான் சொல்லப்படுது. கண்டிப்பாக இப்போ நிறைய நீங்கள் சொன்ன மாதிரி இளைஞர்கள் வந்து புதுசாக வந்து இதில் ஆர்வம் இருக்கிறவங்களாம் இருக்காங்க. ஒரு சின்ன பிள்ளைகள்லாம் கூட வந்து புதுசாக ஒரு ஆப்பை நாங்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா. இப்போ இதெல்லாம் வந்து பெருவழக்காக ஒரு பயன்பாட்டுக்கு வரும்போது தானே அது வந்து பெரிய அளவில் வந்து இப்போ நம்ம சொல்கிற மாதிரி மைக்ரோசாஃப்ட் மாதிரி தமிழ்நாட்டில் ஒன்று, அமேசான் மாதிரி ஒன்று தமிழ்நாட்டில் அப்படிங்கிறது வர முடியும். நிச்சயம் வரும், நிச்சயம் வரும். எப்படின்னு கேட்டிங்கன்னா பயன்படுத்தணும். இப்போ நம்ம புதிய ஆட்சி வந்த பிறகு அப்போ தளபதியாக இருக்கட்டும் இல்லை ஐடி டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் அவங்க ஹெல்ப் பண்ணும்போது இவங்க நிறைய இளைஞர்கள் வந்து தொழில்முனைவராக மாறும்போது த டெவலப்பிங் தேர் ஓன் சாஃப்ட்வேர். நேற்று பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் வந்து அந்த பன்னாட்டு மாநாட்டை தொடங்கி வச்சு பேசி முடிச்சுட்டு தமிழ்நாட்டிலிருந்து சிறந்த மென்பொறியாளர்களை அடையாளம் கண்டு விருது கொடுத்துருக்காங்க. அந்த பசங்க வந்து இன்னோவேட்டிவாக கொண்டு வந்துருக்காங்க. இதோட கான்செப்டே வந்து இன்னோவேட்டிவ் ஸ்கில்ஸ், இன்னோவேட்டிவ் பேசிக் திங்கிங் இருக்கிற பசங்களை கொண்டு வந்து அவங்க கொண்டு சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா அது பேசப்பட்ட சாஃப்ட்வேர் இருக்கிறதுனால அந்த மாதிரி விருது வாங்கியிருக்கான். அதை வந்து நம்ம வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷனில், டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டில், டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில், டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சரில் ஒரு டிபார்ட்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அந்த சாஃப்ட்வேர் பேசப்படும். அதை வந்து மற்ற ஸ்டேட் ஃபாலோ பண்ணுவாங்க. அப்போ இந்தியாவில் ஃபாலோ பண்ணும்போது அடுத்த லெவலுக்கு போகும். அப்போ உங்களுக்கு ஆளுகின்ற அரசு உங்களை சுற்றி இருக்கிற மக்கள் அதை சப்போர்ட் பண்ணால் தான் நீங்கள் அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும். இல்லாட்டி இப்படி கொண்டு போக முடியாது இல்லையா. அப்போ நிச்சயமாக எக்ஸ்பெண்ட் ஆகியே தீரணும். கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ஐடி ப்ரொஃபஷனலாக இருக்கிறவங்க, அதாவது அதுக்குன்னு படித்தவங்க மட்டும் கிடையாது, பட் இந்த துறையில் ஆர்வத்தோடு வர்றவர்களுக்கும் தமிழ்நாடு அரசு வந்து ஒரு பெரிய வரவேற்பை கொடுப்பதற்கு தயாராக இருக்கு. இப்போ உதாரணமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரி ஒருத்தர் வந்து இதெல்லாம் இருக்குங்க, இந்த பிரச்சனை இருக்குங்க அப்படின்னு சொல்லும் போது அதை என்ன பண்ணுறான், ஒரு கணினியில் படித்த ஒரு பையன் வந்து கேட்டு உள்வாங்கிக்கிறான். அந்த டேட்டா உள்வாங்கிக்கிட்டு இவனுக்கு வந்து எப்படி நம்ம டெவலப்மெண்ட் சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணி திங்க் பண்ணுறாங்கல்ல, அப்போ தான் அந்த ஆப் டெவலப் பண்ணுறாங்க. அது ஆப்பாக இருக்கலாம், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டாக இருக்கலாம். அப்போ வந்து அந்த பயனாளிகள் யார் அப்படின்னா இந்த டெவலப்மெண்ட் பண்ண ஃபுல்லாக பயனாளிகள் ஃபுல்லாக விவசாயிகள், விவசாயத்துறை, வேளாண்மை துறை கொண்டு வராங்க. ஓகே, இப்போ இன்னொரு சொல்லியிருக்காரு அவர் வந்து இந்த பட்ட படிப்புகள் இது போன்ற படிப்புகளை படித்தவர்களையும் தாண்டி அறிவாளிகள் கொஞ்சம் வந்து அறிவுஜீவிகள் இந்த துறையில் ஆர்வம் இருப்பவர்களுக்கும் ஒரு பெரிய வரவேற்பு இருக்கிறது அப்படின்னு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. கரெக்ட். அந்த செக்டார்லாம் யாரா இருப்பாங்க, யார் அது மாதிரி அவங்கெல்லாம் வந்து நிறைய படித்து முடிச்சுட்டு ஸ்கில் பேஸ்டாக இருக்கிறவங்க வந்து விஷயம் வந்து தேர் லுக்கிங் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். அப்போ தமிழ்நாடு அரசு வந்து தேர் ரெடி டு ஹெல்ப் த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். அதுதான் சொல்கிறேன். திருப்பி என்ன சொல்கிறாங்கன்னா வி ஆர் ஆஸ்கிங் இன்வெஸ்ட்மெண்ட் அப்ராட் கண்ட்ரின்னு சொல்ல வரோம். அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அது உதவியாக இருக்கும். அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதை அடுத்த கொண்டு போவாங்க. அவங்கள்ட்ட வந்து பயங்கரமான அறிவு இருக்கும், ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்காது. அப்போ இந்த அரசு உதவி செய்யும். அந்த அறிவை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க, டெக்னாலஜி டெவலப் பண்ணுவாங்க. அப்போ இதெல்லாம் தான் மேட்ச் பண்ணுறதா இந்த டேட்டா சென்டரில் நம்ம ஆரம்பித்து கடைசி வரைக்கும் கொண்டு போகிறோம் நம்ம. அப்போ இந்த அரசு வந்து தொடர்ந்து உதவி செய்ய தயாராக இருக்குது அப்படின்னு அவங்களோட கனவாக இருக்குது, லட்சியமாக இருக்குது. கண்டிப்பாக சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். பிரசாத் சார், இப்போ வந்து தொழில்நுட்ப வளர்ச்சியினுடைய ஒரு கட்டத்தில் இருக்கும்போது அது சார்ந்த தொழில்கள் அப்படின்றது அது வந்து ஒரு வணிகம், ஏற்றுமதி இதெல்லாம் சார்ந்துதான் வந்து நம்ம பேச வேண்டியது இருக்கு இல்லையா. எந்த அளவுக்கு அதற்கான ஒரு வாய்ப்புகள் இப்போ இருக்கு? இன்னும் சொல்ல போனால் வெறுமனே ஐடினா வந்து எல்லாருமே வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படிங்கிறதோட வந்து நிறுத்திடுறாங்க. அது இல்லாமல் வேற என்னென்னலாம் அது சார்ந்த படிப்புகள் இருக்கிறது, அல்லது வேலை வாய்ப்புகள் இருக்கிறது, தொழில் வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லுங்க. சாஃப்ட்வேர் டெஃபினட்டாக வந்து அதுதான் முன்னோடி, உங்களுக்கு தெரியும். அது போக வந்து பிபிஓ துறையிலும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி உருவாகி கொண்டு இருக்கிறது. அதற்கும் கவர்மெண்ட் வந்து நல்ல 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 ஸ்கீம்ஸ் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இது போக வந்து ஆல்ரெடி வந்து உதயகுமார் அவர் சொன்னார், இப்போ வந்து டேட்டா சயின்ஸ், அதுக்கப்புறம் பிளாக் செயின், ஏஐ, எம்எல், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங், இந்த மாதிரி ஏரியாக்களில் போகும்போது வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் தொழில்கள், மேனுஃபேக்சரிங்காக இருக்கட்டும், இல்லை வேறு எந்த அக்ரிகல்ச்சராக இருக்கட்டும், இதுக்கு எல்லாத்துலேயுமே வந்து போய் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து நிறைய சாதிக்க முடியும். அதற்கான வாய்ப்பையும் நம்ம வந்து உருவாக்கி தர முடியும். இன்றைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு வந்து இது கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாஷிங்டன் சிவா ஒரு கருத்தை சொன்னார்கள். அவர் வந்து நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் திரு பழனிவேல் தியாகராஜன் அவரை பற்றி பேசினார். நீங்கள் ஒன்று கவனிச்சிங்கன்னா இந்தியாவில் வந்து ஃபஸ்ட் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலை வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் அப்பாயின்ட் பண்ணது வந்து மன்மோகன் சிங்கை வந்து அப்பாயின்ட் பண்ணாங்க.
திரு நரசிம்மராவ் அவர்கள் அப்பாயின்ட் பண்ணார். உங்களுக்கு 1993 தான் இந்தியாவோட கம்ப்ளீட் டர்ன் அரவுண்ட் வந்து நடந்தது. ஏன்னா அந்த ப்ரொஃபஷனலாக அவர் உள்ளே வந்தபோது எக்கனாமிக் வியூ வந்து அவரால் வந்து உள்ளே கொண்டு வர முடிஞ்சது. இந்தியா கம்ப்ளீட்டாக டர்ன் அரவுண்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து அடுத்த பெரிய ஒரு ப்ரொஃபஷனல் வந்து உள்ளே வந்தது நம்ம உயர்திரு அப்துல் கலாம் ஐயாவை வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் வாஜ்பாய் அவர்கள் அவரை வந்து பிரசிடென்ட் பண்ணாங்க. அவர் பண்ணும்போது வந்து என்ன சேஞ்ச் வந்தது நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இப்போது நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து என்ஐடியில் வந்து பிஇ முடிச்சு கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சு அதுக்கப்புறம் வந்து 2 MBA, ஒரு MBA இல்லை 2 MBA முடிச்சு PhD பண்ணியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் தனியார் துறையில் லேமன் பிரதர்ஸில் ஒரு பெரிய பதவியில் இருந்திருக்கிறார்கள். அதற்கு பின் அவர் HSBC பேங்க்கில் மேனேஜிங் டைரக்டராக கடைசியாக பணிபுரிந்திருக்கிறார்கள். இது சாதாரண விஷயமே அல்ல. இந்த மாதிரி ஒருத்தரை வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்ணுறதே தமிழ்நாட்டுக்கு கிடைத்த வரப்பிரசாதம். இவருக்கு வந்து உலக வியூ கண்டிப்பாக தெரியும். அதனால்தான் இன்னைக்கு 1 ட்ரில்லியன் எக்கனாமி அப்படின்னு பேசுகிறோம். இத்தனை வருஷமா அந்த மாதிரி யாரும் பேசினதே கிடையாது. மிகப்பெரிய விஷயம். கண்டிப்பாக மாநில அரசு அதனுடைய பொருளாதாரத்திற்கு ஒரு இலக்கு நிர்ணயித்திருப்பது என்பது இதுதான் முதல் முறை அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. மிக சரியான ஒரு செய்தி. நம்ம தொடர்ந்து பேசலாம். உதயகுமார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மனித வளம் அப்படிங்கிறது தான் இந்த தகவல் தொழில்நுட்பத்துறையினுடைய முக்கியமான ஒரு மூலதனம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நீங்கள் மற்ற தொழில்நுட்பங்கள் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இதில் மனித வளம் தான் வந்து மிக மிக முக்கியமானது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அந்த வகையில் இந்தியா வந்து மனித வளத்திற்கு பஞ்சமில்லாத ஒரு நாடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இந்த துறைக்கான மனித வளம் என்பது எந்த அளவிற்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் இருக்கிறது, அதை அப்படி சரியாக பயன்படுத்திக் கொள்வதற்கான சூழல் அப்படிங்கிறது இங்கே எவ்வளோ இருக்கு? இதுவும் ரொம்ப முக்கியமான கேள்வி. நான் இந்த கேள்விக்கு முன்னாடி இதற்கு முன்பு சொன்ன ஒரு இதுல ஒரு சின்ன தகவல் மட்டும் நான் கூடுதலா சொல்லணும்னு நினைக்கிறேன். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இந்த சாஃப்ட்வேர் சர்வீசஸ் எல்லாம் வந்து அது ஏதோ ஒரு போன்ல ஒரு கம்ப்யூட்டரோட முடிஞ்சு போற ஒண்ணு இல்ல. நீங்க எந்த ஒரு செயலாக இருந்தாலும் உங்களுக்கு அதுல என்ன தேவைங்கிறத மட்டும் சொல்லிட்டீங்கன்னா போதும், அதை அப்படியே அதுல ஐடிஐ இன்கார்பரேட் பண்ணி சாஃப்ட்வேர் இன்கார்பரேட் பண்ணி அதை செய்து கொடுத்து விடுவாங்க. அதுதான் இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங். அது அக்ரிகல்ச்சராக இருந்தாலும் சரி, ப்ரொடக்ஷனா இருந்தாலும் சரி, இல்ல மெரைன் சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அதனுடைய தேவை என்ன என்பதை சொன்னால், அதனுடைய தேவை என்ன விளைவு வர வேண்டும், இன்புட் என்ன அவுட்புட், இதை சொன்னால் அதை சாஃப்ட்வேர் மூலமாக செய்யக்கூடிய கொலாபரேஷன்லாம் நிறைய இன்னைக்கு இருக்கு. வெளிநாடுகள்ல எல்லாம் அது நிறைய இருக்கு. ஆகையினால அந்த பொறுத்த அளவில் ஐடி என்பது அனைத்து துறைகளுக்கும் பொருந்தக்கூடிய ஒன்று. அதை நான் கூடுதலாக சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன். இப்ப நீங்க கேட்ட கேள்வி ரொம்ப முக்கியமானது. இந்தியாவினுடைய மற்ற மாநிலங்களுடைய மனித வளத்துக்கும் தமிழ்நாட்டினுடைய மனித வளத்துக்கும் மிகப்பெரிய வேறுபாடு இருக்கு. முக்கியமான காரணம் என்னன்னா, இத நம்ம ஒரு 4 ஸ்லாபா பிரிச்சு பார்க்கலாம். தமிழ்நாட்டுல தகவல் தொழில்நுட்பத்துறையில பணியில் இருக்கக்கூடியவர்கள் யார் என்று நீங்க பார்த்தீங்கன்னா, மற்ற மாநிலங்கள்ல இருப்பதெல்லாம் யாருன்னா எலிட் கிளாஸ் இருக்கிறாங்க. வருமானத்தில் அதிகமான வருமானம் பெறக்கூடிய குடும்பத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள். அதே மாதிரி சாதிய படிநிலையில உயர்நிலையில் இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. இதெல்லாம் கண்கூடாக நாம் பார்க்கக்கூடிய விஷயமாக அது இருக்கிறது. அதே மாதிரி நகரங்கள்ல இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அவ்வளவுதான். ஆனால் தமிழ்நாட்டின் மனித வளம் என்பது இந்த 4 ஸ்லாப்லயுமே நீங்க பார்த்தீங்கன்னா அதிகமாக நகர்ப்புறங்களை மட்டும் சார்ந்தவர்கள் இல்லாமல் ஒவ்வொரு கிராமங்கள்ல இருக்கக்கூடியவர்களும் ஐடி ஃபீல்ட்ல இருக்கிறாங்க. அதே மாதிரி முதல் தலைமுறை பட்டதாரிகள் என்பவர்கள் பெரிய அளவுல இங்க இருக்கிறாங்க. வருமானம் என்பது அந்த 1 லட்சம் 2 லட்சத்துக்கும் குறைந்த ஆண்டு வருமானம் கொண்ட குடும்பத்துல உள்ள அவர்கள் இங்க ஐடி ஃபீல்ட்ல இருக்கிறாங்க. அதே மாதிரி அனைத்து சாதிகளிலேயும் இருக்கக்கூடியவர்களும் ஐடி ஃபீல்ட்ல இருக்கிறாங்க. இதற்கெல்லாம் அடிப்படையான காரணம் என்பது இங்க உள்ள சமூக நீதி கொள்கை. இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய சாதனையாக நாம பார்க்கிறோம் தமிழ்நாட்டின் மனித வளத்திற்கும் மற்ற மாநிலங்களினுடைய மனித வளத்திற்கும். அப்போ தமிழ்நாடு அப்படின்றது, அதாவது அறிவியலின் உச்சகட்ட வளர்ச்சியான உச்சகட்ட ஒரு துறையான தகவல் தொழில்நுட்ப துறையிலும் அந்த சமூக நீதியை தமிழ்நாடு வந்து நிலைநாட்டி இருக்கிறது. அதுல ரொம்ப முக்கியமாக நாம கவனிக்க வேண்டியது என்னன்னா, இடஒதுக்கீடு இல்லாத துறையில் அது இருக்கிறது. இல்லாத இருப்பையே இங்க இருக்கக்கூடிய சமூக நீதியினுடைய தாக்கம் எப்படி இருக்கிறது அப்படிங்கறத நான் சொல்றேன். ஆனா இது எங்கேயுமே மற்ற மாநிலங்கள்ல இருக்கலாம், ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இருக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டை போன்றது ஒரு வளர்ச்சி அங்க இல்ல. அப்போ அனைத்து தரப்பினரும் பங்களிப்பு செய்யக்கூடிய ஒரு துறையாக ஐடி துறை இருக்கும் போது அவரவர் சார்ந்த
அவரவர் சார்ந்து வளர்ந்த அந்த ஜாகிரபிக்கல் லொகேஷன், அந்த பகுதியினுடைய அறிவு, இப்படி அந்த ஒரு காம்பினேஷன் கிடைக்குது பாருங்க. மற்ற இடங்கள்ல ஒரு ஏன் பிரெயின் ஸ்டார்மிங்கிறது ஐடி ஃபீல்ட்ல இந்த மாதிரி இடம் ரொம்ப முக்கியமானதா இருக்கு. பல்வேறு தரப்பினர்கள் பல்வேறு தரப்பிலான அனுபவங்களை கொண்டு சிந்திக்கும் போது ஒரு சிறந்த ஒரு முடிவை நமக்கு கிடைக்க முடியும். அதே மாதிரி தமிழ்நாட்டினுடைய அந்த மனிதவளம் என்பது பல்வேறு தரப்பினரையும் உள்ளடக்கிய ஒரு மனிதவளம். கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி இந்த மூளை வலிமை அப்படிங்கிறதுக்கெல்லாம் வந்து ஒரு வரையறை எல்லாம் கிடையாது அப்படின்னு சுருக்கமா சொல்ல வர்றீங்க. அது வந்து வாய்ப்புகள் கிடைக்கும் போது அனைவருடைய மூளையுமே வந்து வலிமையானதாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறதா இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. திரு சிவா, இப்போ உதயகுமார் சொன்ன மாதிரி அந்த வேறுபடுத்தி காட்டினார் மற்ற மாநிலங்களுக்கும் தமிழ்நாட்டிற்கும் இந்த ஐடி செக்டார்ல வேலை செய்யறவங்களுக்கு இருக்கிற வேறுபாடு அப்படிங்கிறது என்ன அப்படின்றது. இப்போ அவர் சொன்ன மாதிரி ஐடி செக்டார்ல வேலை பார்க்குறவங்க நிறைய பிரிவுகளில் இருந்து வந்தவங்களா இருக்கலாம். ஒரு வாய்ப்புகள் மறுக்கப்பட்டவங்க, பிற்படுத்தப்பட்டவங்க, கிராம பகுதிகளில் இருந்து வந்த ஏழை எளிய பிள்ளைகள் எல்லாருமே, முதல் தலைமுறை பட்டதாரிகள் எல்லாருமே வந்திருக்கலாம். இப்போ தொழில் முனைவோர்களாக ஐடி ஃபீல்டில், அந்த தகவல் தொழில்நுட்ப துறையில் தொழில் முனைவோர்களாக மாறுவதற்கான வாய்ப்பு அவர்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு? நிச்சயமாக நிறைய இருக்குது. எப்படின்னு கேட்டேன், உதயகுமார் வந்து நல்லா அந்த பாயிண்ட் டச் பண்ணாங்க. எப்படின்னா, தமிழ்நாட்டில் வந்து தந்தை பெரியார் கண்ட கனவு, அறிஞர் அண்ணா கண்ட கனவு, கலைஞர் கண்ட கனவு, அதை அப்படியே தளபதி கொண்டு போகிறாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சமூக நீதி கொண்டு வரோம் இல்லையா, இடஒதுக்கீடு, அதில் தாழ்த்தப்பட்ட, உரிமைகள் மறுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட மக்கள்லாம் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னேறும் போது எல்லாருக்கும் நல்ல வாய்ப்பு தரணுங்கிறது தான் இந்த அரசோட மைய கருத்து, இந்த அரசோட முக்கிய கொள்கை. அதை பேஸ் பண்ணி தான் இந்த பசங்கள்லாம் படித்து வரும்போது அங்கே படிக்கிற பையன், அதாவது இளங்கலையோ முதுகலையோ இன்ஜினியரிங்கோ அல்லது மாஸ்டர்ஸோ படிச்சுட்டு வரும்போது அந்த பையன் யாராக இருப்பான்? அவனாக தான் இருப்பான். எந்த பையன் படிக்கிறானோ அவன் தான் கம்பெனி ஆரம்பிப்பான். எந்த பையன் படித்து முடிச்சு வரானோ அவன் தான் இண்டஸ்ட்ரீஸில் மாறுவான். அவனுக்கு தான் இப்போ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வேணுங்கும் போது தான் இந்த அரசு வந்து ஹெல்ப் பண்ணி, உங்களோட ஐடியாஸ் என்ன, இன்னோவேட்டிவ் தாட்ஸ் என்ன, உங்களோட ஸ்கில் பேஸ்ட் என்ன, நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நேற்று வந்து முனைவர் பொன்முடி பேசும்போது இந்த கருத்தில் சொன்னாங்க, நாங்கள் வந்து எல்லா பல்கலைக்கழகத்துக்கும் சொல்லியிருக்கோம், எல்லா காலேஜுக்கும் நாங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம். என்ன கொடுத்துருக்கோம்னா ஸ்கில் பேஸ்டு ட்ரைனிங் கொண்டாங்க. அந்த ட்ரைனிங் நாட் ஓன்லி ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் பட் ஃபார் த டீச்சர்ஸ் சொல்கிறாங்க. அது ஆச்சரியப்பட்டுச்சு. அப்படின்னா அந்த ட்ரைனிங்கை, ஸ்கில் பேஸ்ட் ட்ரைனிங்கை டீச்சர்ஸுக்கு வேணும், ஸ்டூடெண்ட்ஸுக்கு வேணும். அவன் படித்து முடித்தோடனே வேலை தேடாமல் அவனு தொழில் முனைவராக மாற்றணும். அப்படி மாறும்போது தமிழ்நாடு முன்னேறும் சொல்ல வராங்க. அதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நான் ஃபீல் பண்ணுறேன். அதே மாதிரி தாக்கம் அமெரிக்காவிலும் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உதாரணமாக அமெரிக்கா என்பது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நல்லா தெரிஞ்சிருக்கும், வெள்ளைக்காரர்கள் அதிகம் வாழ்கின்ற ஒரு மிகப்பெரிய நாடு. அந்த நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா கருப்பர்கள் நிறைய கஷ்டப்படுறாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் அவர்களும் படிக்கணுங்கிறதுக்காக அங்கேயும் நிறைய திட்டங்கள் இந்த மாதிரி இருக்குது. அப்போ ஒபாமா வந்து முதல் முறையாக உலக வரலாற்றில் அவர் தலைவராக வரும்போது இந்த ஒட்டுமொத்த உலகம் அவர் தூக்கி பாராட்டி கொண்டாடுச்சு. என்ன காரணம்? சக மனிதன், நம்மை போன்ற உணர்வுடைய மனிதன் தலைவனாயிட்டான் அப்படின்னு நினச்சி சந்தோஷப்பட்டுச்சு. அதுதான் காரணம் வந்து சமூக நீதி அப்படிங்கிறோம். இப்போ அமெரிக்க வரலாற்றில் எத்தனையோ பேர் இருந்திருப்பாங்க தலைவர்களாக. பில் கிளின்டன் இருந்திருக்காரு, மிகப்பெரிய ஆளுமையில் இருந்திருக்காங்க. ஆனால் ஒபாமா வந்த பிறகு உலகம் மகிழ்ந்தது. தமிழ்நாடு அல்ல, இந்தியா அல்ல, உலகம் மகிழ்ந்தது. காரணம் என்னன்னா, ஒரு ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் தலைவர் ஆகிட்டான். வெல் குவாலிஃபைடு, எ ரைசிங் ஸ்டார் ஃப்ரம் த டெமோக்ராட்டிக் பார்ட்டி. மிகப்பெரிய பேச்சட் உடையவர், அறிஞர் அண்ணாவை போல பெரிய பேச்சட் உடையவர். அவர் வந்தது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தன்னுடைய இனத்தில் வந்திருக்காரு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஜென்ரேஷன்ஸ், அந்த அமெரிக்கா சுதந்திரம் அடைஞ்சு இத்தனை ஆண்டுகளில் பார்க்காத ஒரு தலைவனை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு மகிழ்ந்தாங்க. அது காரணம் என்ன? சமூக நீதி. அதுதான் நான் சொல்ல வரேன். அது தொடர்ந்து தமிழ்நாட்டில் நான் ஆழமாக நம்புகிறேன். நீங்கள் வந்து இன்னொரு கேள்வி உதயகுமாரில் கேட்டீங்க, பிரசாத்தை கேட்டிங்கன்னா அதையும் டச் பண்ண விரும்புகிறேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் கல்லூரியில் படிக்கும்போது யூனிக்ஸு, C++, பாஸ்கல், ஃபோட்டான் படிச்சிருப்போம். அதை கடிச்சு வேலையை கிடச்சிருக்காது உங்களுக்கு. ஆனால் இன்றைக்கி யார் தெரியுமா என்ன தெரியுமா படிக்கிறாங்க? வெதர் யூ ஆர் இன் பேச்சுலர்ஸ், வெதர் யூ ஆர் மாஸ்டர்ஸ், ஆர் இன்ஜினியரிங், ஆர் ஆர்ட்ஸ் காலேஜ் படிக்கணும்னா படிக்கிறாங்க. மிஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், பிளாக் செயின் அப்படின்னு படிக்கிறாங்க. இந்த எமர்ஜிங் டெக்னாலஜிஸ் இப்போ சப்ஜெக்ட் வந்துருச்சு ஆட்டோமேட்டிக்காக. அப்போ அங்கே படிக்கிற பையன் ஆட்டோமேட்டிக்காக தான் திங்க் பண்ணுவான். அவன் படித்த பிளாக் செயின் டெக்னாலஜி எப்படி கொண்டு வருவான்? அந்த பிளாக் செயின் டெக்னாலஜியை நம்ம ஐடி மினிஸ்டர் போய் சொல்லும் போது, சிவா ஐ நீட் சம் பீப்புள் அப்படிங்கிறார் அவர், நம்ம மனோ தங்கராஜ். டேட்டா சயின்ஸ் வந்து க்ளவுட் டெக்னாலஜி பற்றி சொல்லுங்கள், வி கேன் இம்ப்ளிமெண்ட் Tier 2 பண்ணுவோம் சொல்கிறார் அவர். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் செயினை படித்த ஒரு மாணவன் அவன் என்ன பண்ணுவான்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன்லையோ, டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிலையோ, அல்லது வந்து டிரான்ஸ்போர்ட்லையோ இது எப்படி கொண்டு வரலாம்னு சொல்லுவான். அப்போ தலைமுறையாக இந்த டேட்டா சேவ் பண்ணப்படும். அதான் நான் ஆழமாக நம்புகிறேன். இவன் தான் தொழில் முனைவராக மாறுவான். கண்டிப்பாக ரொம்ப அழகாக பதிவு பண்ணீங்க. அதுவும் இந்த ஆட்சியை பொறுத்தவரை சமூக நீதி அடிப்படையாக கொண்ட ஒரு ஆட்சி இங்கே இருக்கும்போது அதற்கான வாய்ப்புகள் இன்னும் பெரிய அளவிலேயே இங்கே வந்து இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். பேசலாம். திரு பிரசாத், இப்போ பார்த்தீங்கன்னா உள்கட்டமைப்பு அப்படின்னு சொல்லும்போது ஒரு மாநிலத்தினுடைய
உள்கட்டமைப்பினுடைய மேம்பாடு என்பது இந்த தகவல் தொழில்நுட்பத்துறை சார்ந்து எந்த அளவுக்கு இருக்கிறதுன்னு பாக்குறீங்க? உள்கட்டமைப்புங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். கண்டிப்பாக வந்து கட்டமைப்பு இல்லை அப்படின்னா டெவலப்மெண்ட் வந்து வர்றதுக்கு ரொம்ப சான்ஸ் ரொம்ப கம்மி. நான் இப்போ பார்த்தீங்கன்னா நான் கோயம்புத்தூரில் இருக்கேன். கோயம்புத்தூர் தமிழ்நாட்டோட 2வது பெரிய சிட்டி அப்படின்னாலும் ட்ரெடிஷ்னலாக இத்தனை வருஷமாக பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூருக்கு வந்து பெருசாக அரசாங்க சப்போர்ட் பெருசாக இருந்தது கிடையாது. எப்போதுமே கோயம்புத்தூர் வந்து எங்களுக்கெல்லாம் என்ன பெருமை அப்படின்னா நாங்களே சுயமாக வந்த சிட்டி இது. பட் இந்த தடவை எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் தெரியுது. என்ன மாற்றம் தெரியுதுன்னா, சீஃப் மினிஸ்டர் வந்து எங்களையும் நாங்கள் இன்ஃபேக்ட் வந்து நாங்கள் ஓட்டு பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் மட்டும்தான் வந்து மாற்றி ஓட்டு போட்டுச்சு. அப்படி இருந்தும் சீஃப் மினிஸ்டர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கனெக்ட் இங்கே தான் நடந்தது. சிஐஏ கனெக்ட் வந்து கோயம்புத்தூரில் தான் நடந்ததுக்கு அப்புறம் சீஃப் மினிஸ்டர் இங்கே வந்து போன வாரம் வந்திருந்தாங்க. வந்துட்டு அவர் இமீடியட்டாக கோயம்புத்தூருக்கு வேணுங்கிற அத்தனையும் பண்ணுறேன் அப்படிங்கிற வந்து அதற்கான இது எங்களுக்கு தெரியுது. இங்கே வந்து கண்டிப்பாக வந்து அதை பண்ணுவாங்க. உள்கட்டமைப்பு இங்கே நடந்தால் வந்து கோயம்புத்தூர் வந்து ஒரு வேர்ல்ட் கிளாஸ் சிட்டியாக மாறுறதுக்குரிய வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் கோயம்புத்தூர் ஹேஸ் பிலீஃப். கோயம்புத்தூருக்கு வந்து கண்டிப்பாக இப்போ வந்து வி பிலீவ் தட் த கவர்மெண்ட் கேன் டூ சம்திங் ஃபார் த சிட்டி அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்குது. கண்டிப்பாக இந்த டீம் இந்த பர்டிகுலர் டீம்னால வந்து பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் எங்களுக்கு. அங்கே ஒரு அதில் ஏதோ ஒரு சின்ன தொழில்நுட்ப கோளாறுன்னு நினைக்கிறேன். நம்ம தொழில்நுட்பம் பற்றி பேசிட்டு இருக்கோம். தொழில்நுட்ப கோளாறு நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு உதயகுமார், இப்போ என்னென்னா இந்த உள்கட்டமைப்பு அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டுமே வந்து ஒன்றுக்கொன்று தொடர்பில் தான் இருக்கு இல்லையா? அதாவது உள்கட்டமைப்பு அதிகரிக்கும் போது, அதனுடைய வளர்ச்சி அதிகரிக்கும் போது, அதனுடைய மேம்பாடு அடையும் போது தகவல் தொழில்நுட்பத்துறையும் வந்து மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடையும். தகவல் தொழில்நுட்பத்துறை வளர்ச்சி அடைய வேண்டும் என்று சொன்னால் உள்கட்டமைப்பு வசதிகள் அதிக அளவில் இங்கே ஏற்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. எந்த மாதிரியான உள்கட்டமைப்பு வசதிகள் தகவல் தொழில்நுட்பத்துறையினுடைய மிகப்பெரிய ஒரு அதிவிரைவான வளர்ச்சிக்கு தேவைப்படுது? ஆமா, இந்த கேள்விக்கு நான் சொல்றதுக்கு முன்னாடி அந்த மனித வளத்துல விடுபட்டு போன மிக முக்கியமான ஒன்று, பெண்கள் அதிக அளவுல பங்களிக்கக்கூடிய ஒரு துறையாக தமிழ்நாட்டில் ஐடி துறை இருக்கிறது. அந்த பங்களிப்பு என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. மனித வளத்தை பொறுத்த அளவுல மற்ற மாநிலங்கள்ல பெண்களினுடைய பங்களிப்பு பெரிய அளவுல இல்லாததை நாங்கள் பார்த்திருக்கிறோம். தமிழ்நாட்டில் மிக இயல்பாக பெண்கள் வந்து சரிசமமாக இருக்கக்கூடியதை பார்க்கிறோம். அது ஒரு விடுபட்டு போனதுனால நான் இங்க சொன்னேன். இந்த கேள்வி ரொம்ப முக்கியமானது. அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் வந்து நம்ம யோசிக்க முடியாத அளவிற்கு 1996 கலைஞரினுடைய அரசாங்கம் அதை ஒரு தொலைநோக்கு சிந்தனையாக அவர் சொல்றாரு. அந்த கடிதத்துல கூட இந்த புத்தாயிரத்தினுடைய அந்த வளர்ச்சி என்பது இனி இந்த மின்னணு தகவல் தொடர்புல தான் இருக்க போகிறது என்று, அதற்கு என்னென்னலாம் ஒரு தொலைநோக்காக இருக்குமோ அதை அன்றே அவர் செய்தார். அது இன்று வரைக்கும் கூட மற்ற இடங்கள்ல இருக்குமான்னு நமக்கு தெரியல. அப்படி கட்டிடங்கள் என்பதை தாண்டி, அதாவது ஒரு பிசிக்கலான ஸ்ட்ரக்சர் என்பதை தாண்டி இங்க டேட்டா கனெக்டிவிட்டி என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. அது தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 6 இடங்களுக்கு மேல அந்த கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த ஃபைபர் டிரான்ஸ்மிஷன் வந்து இங்க இருக்கு. அது அந்த அடிப்படையில தான் இப்ப சொல்லி இருக்கக்கூடிய அந்த டேட்டா சென்டர் 2021 இது ரொம்ப முக்கியமான ஒன்று. டேட்டா சென்டர் என்ற ஒன்று எங்க இருக்கிறதோ அதுதான் ஒரு ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கான மிக அடிப்படையான ஒரு கட்டமைப்பாக அது இருக்க முடியும். அதுதான் அடிப்படை. அந்த டேட்டா சென்டர்ஸ் இருக்கும் போதுதான் அந்த ஐடி இண்டஸ்ட்ரியினுடைய வளர்ச்சி என்பது ஒரு காந்தத்தை போல அது இருக்கும். எல்லாத்தையுமே, எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டையும், எல்லா ஐடி நிறுவனங்களையும் அந்த டேட்டா சென்டர்ஸ் இருக்கக்கூடிய இடங்கள் வந்து இருக்கும். அப்படி அவர்கள் வரும்போது இங்குள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், மற்ற உள்கட்டமைப்புகள் என்பது வந்து வளர்ச்சி அடையும். அப்படி அது வளர்ச்சி அடையும் போது மறுபடியும் நீங்க சொன்னது போல ரெண்டுமே வந்து கோஸ் ஹேண்ட் இன் ஹேண்ட் சொல்ற மாதிரி சேர்ந்தேதான் அது வளர்ச்சி அடையும். ஆகையில தமிழ்நாட்டை பொறுத்த அளவுல நமக்கு வந்து இங்க தேவையான வளர்ச்சிகளை அன்றே அவர்கள் தொலைநோக்கோடு செய்ததால் இன்றைக்கும் நாம் அதற்கு மேலாக டேட்டா சென்டர்ஸ் எல்லாம் நம்ம இங்க கொண்டு வரும்போது மிகப்பெரிய உள்கட்டமைப்பு வளர்ச்சி என்பது இங்கே இயல்பாகவே இருக்கிறது. கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி இந்த மாதிரி டேட்டா சென்டர் அதனுடைய ஒரு வளர்ச்சி அதிக அளவில் இருக்கணும்னு சொல்றீங்க. இப்ப இதுக்கெல்லாம் அடிப்படையாக
தொலைபேசிக்கான அந்த இணைப்புகளும் இன்டர்நெட் இணைப்புகளும் அப்படிங்கிறது ரொம்ப அடித்தளம் இதுக்கு இல்லையா, இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும். அப்போ அதற்கான ஒரு கட்டணங்கள் அப்படிங்கிறது இப்போ ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம ஏறிக்கிட்டே போறதை நம்ம பார்க்குறோம். இது வந்து சாதாரண மனிதர்களுக்கு அல்லது சாதாரண ஒரு சிறு சிறு நிறுவனங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாதா? அதை சரி செய்யணும் இல்லையா நம்ம அந்த இடத்துல? ஆமா, இதுல ரெண்டு இருக்கு. நீங்க இன்னும் ரொம்ப சரியா சொல்லிட்டீங்க. ஒண்ணு வந்து இந்த கம்யூனிகேஷன் சார்ந்தது, அதாவது இன்டர்நெட், டெலிபோன் என்பது. இன்னொன்று எலக்ட்ரிசிட்டி சார்ந்தது. இந்த ரெண்டுமே இருக்கு. ரெண்டுமே நீங்க சொன்ன போல அது மற்றவர்கள் மேல் வந்து விழக்கூடிய ஒரு பாரமாகவும் அமையும். அப்ப இந்த பவர் கன்சப்ஷன், இன்னொன்னு இந்த கம்யூனிகேஷன், இந்த ரெண்டையும் செய்யறதற்கு நம்ம சொன்னபடி இன்னைக்கு செய்யக்கூடிய திட்டங்களை அவங்க எப்படி ரிவைஸ் பண்ணிருக்காங்கிறதுக்கு நான் சொல்றேன். அன்றைக்கு இதே மாதிரியான இன்டர்நெட் மற்றும் டெலிபோன் கம்யூனிகேஷனுக்கு மிகப்பெரிய அளவுல இங்க எக்ஸம்ஷன்ஸ் கொடுக்கப்பட்டது. அதே மாதிரி பவருக்கு எக்ஸம்ஷன்ஸ் கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு இது எல்லாத்தையுமே ரினியூவபிள் எனர்ஜியாக இருக்கக்கூடியவர்களுக்கு அதிக அளவுல எக்ஸம்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. அதாவது ஒரு சுற்றுச்சூழல் சார்ந்த பசுமை இருக்கக்கூடிய அந்த வகையிலே பவரை பயன்படுத்தக்கூடியவர்கள், அதை வந்து மறுசுழற்சி செய்து பயன்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களுக்கு அதிக அளவுல எக்ஸம்ஷன்ஸ் தரக்கூடிய பாலிசி எல்லாம் இன்றைக்கு இந்த நேற்று நடந்த அந்த கருத்தரங்களும் அது தொடர்ச்சியான ஐடி பாலிசிலையும் தொடர்ச்சியாக கொண்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் அதே மாதிரி இந்த டேட்டா சென்டர்ஸ் என்பது நீங்கள் சொன்ன அந்த பிரச்சனையை வந்து சரி செய்யும் என்று நம்ம நம்புகிறோம். இன்னொன்று டெலிபோன் கனெக்டிவிட்டிக்கானது எனக்கு தெரிஞ்சு அது தமிழகத்தினுடைய கண்ட்ரோலுக்குள்ள இல்ல. ஏன்னா அது டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன்ஸ் இந்திய அளவுல முடிவெடுக்கக்கூடிய ஒன்று, அவர்கள் கொடுக்கக்கூடிய ஒன்றாகத்தான் நாம பார்க்க முடியும். ஆகையினாலே இவர்கள் சரியாக செயல்படுவதை நான் பார்க்கிறேன். சரி, நன்றி நன்றி நன்றி. இப்போ இன்னொரு பக்கம் வந்து எலக்ட்ரிசிட்டி பற்றிலாம் பேசுனாங்களே, இப்போ இன்னொரு ஒப்பந்தம் இந்த இதில் கருத்தரங்கத்தில் போட்டிருந்தாங்க. அதாவது தமிழ்நாடு அரசினுடைய மின் ஆளுமை நிறுவனமும் சென்னை கணித்துறை நிறுவனமும் இணைந்து ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. சுருக்கமாக அதை பற்றி பதிவு செஞ்சுட்டு அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் எம்ஓயு. அது மட்டும் இல்லை, கடந்த 6 மாதங்களில் புதிய ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் கோவையில் நடந்த எம்ஓயு மாதிரியே நேற்று நடந்திருக்கு. சர்வதேச கான்ஃபரன்ஸில் 18,000 கோடி ரூபா போட்டிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சிஎம் என்ன சொல்கிறாங்கன்னா, we are giving uninterrupted power supply அப்படின்னு சொல்கிறாங்க. அது வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது we are giving a land அப்படிங்கிறாங்க. we are giving a highly infrastructure தரேன்னு சொல்கிறாங்க. இதை பேஸ் பண்ணி தான் you can start a data center. அப்போ இது எல்லாமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. அப்போ லேண்டு தரோம், நாங்கள் வந்து பவர் தரோம், நாங்கள் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தரோம் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சர் என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டு மாணவர்கள் புத்தி கூர்மை உடையவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த புத்தி கூர்மை உடைய வந்து ஸ்கில் பேஸ்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ இதை தொடர்ந்து தான் பார்த்தீங்கன்னா டேட்டா சென்டர் வந்து தமிழ்நாட்டோட இந்தியாவோட ஹப்பாக மாறும், உலகில் பேசப்படும் சொல்ல வரும். அப்போ நான் என்ன ஆசைப்படுறேன்னு கேட்டிங்கன்னா, டேட்டா சென்டர் பேசும்போது என்ன ஆசைப்படுறீங்கன்னா, உலக நாடுகளில் குறிப்பாக அமெரிக்காவில் இருக்கிற பல மிகப்பெரிய தொழில் நிறுவனங்கள், மிகப்பெரிய பில்லியனர் கம்பெனிஸ் வந்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய நிறுவனம் ஏற்படுத்துவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையை இந்த அரசு கொடுத்துருக்கு அப்படின்னு நான் ஆழமாக நம்புகிறேன். கண்டிப்பாக இன்னும் தகவல் தொழில்நுட்பத்துறை என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு துறை. அதில் பேசுவதற்கு இன்னும் நிறைய இருக்கிறது. ஏன்னா அவ்வளவு கண்டென்ட் நேற்று சிஎம் அவர்கள் பேசும்போதே வந்து கொடுத்துருக்கிறார். நமக்கு நேரம் இல்லைனால நம்ம இதோட நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். உங்களுடைய கருத்துக்களை மிக அழகாக 3 பேருமே எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். மிக்க நன்றி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு.